சுந்தரம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஜேசிபியோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். பாருங்க, அதுனா நம்மளுக்கு வந்து ஒரு ஜேசிபி வந்துச்சு. ஸோ இதோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த டேப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சொன்னீங்கன்னா இதோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடியில் யூஸ் இதை வந்து நம்ம வந்து காராகவும் இதை வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம இப்போ காராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இங்கே ஸ்க்ரூ ட்ரைவர் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம ஏன் இங்கே ஸ்க்ரூ ட்ரைவர் கொடுத்துருக்காங்க அப்படிங்களா? இதை வச்சு நம்ம இப்போ வந்து காராகவும் மாற்றிக்கலாம். இதுதான் நம்ம டாய் வந்து நல்லா இருக்கு, ஃப்ளெக்சிபிளாக வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கு. இதை பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி இப்படியும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணிக்கலாம் அண்ட் இப்படி பண்ணிக்கலாம். 3 இடத்துல வந்து நம்மளுக்கு ஜாயின் கொடுத்துருக்கான். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது இப்படி கழட்டிட்டு இப்படி போட்டு நான் வச்சிங்கன்னா நமக்கு எதாவது நோண்ட கொள்ள யூஸ் ஆகும் கொஞ்சம். சரிங்க, நான் அதை உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ இப்படி 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 நோண்டுறதுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும். ஸோ அது இன்னொரு யூஸ். ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப இது பிடிச்சிருக்குங்க. எங்கள் வீட்டில் ஒரு தம்பி இருக்கான், அவனுக்காக தான் இது நம்ம இதை நாங்கள் வாங்கணுமே ஃபஸ்ட்டு. ஏன்னா வந்து இப்போ வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதை ஃபுல்லாக உங்களுக்கு நான் கழட்டி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஹெட்டை வந்து நம்ம கழட்டிக்கலாம் அதில். ஸோ நீங்கள் ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ஸ்க்ரூ பின்னாடி பேக் யாரை கழட்டிக்கலாம். ஸோ இப்படி இப்படி லைட்டாக இப்படி கொடுத்தாலே போதும். ஸோ கழட்டிட்டா. ஸோ இது தண்ணி இப்படி வச்சுட்டு இப்படி லாக் பண்ணுறது நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் நான் டயரில் வந்து நான் ஃபஸ்ட்டு இதை உங்களுக்கு கழட்டிட்டு ஃபுல்லாக காராக மாற்றி காமிக்கிறேன். ஸோ டயர் இதெல்லாம் நம்ம இந்த டயரையும் கழட்டிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் லைக்கும் பண்ண மாட்டேறீங்க. வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் வந்து பார்த்தீங்கன்னா லைக்ஸு கமெண்ட் அதே பண்ணுங்க. அப்போ எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ இன்னும் அன்பாக்சிங் வீடியோலாம் பார்க்க நம்ம சேனலை பேசாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உடனே வரும். ஏன்னா நம்ம வந்து 1K வியூஸ் ரீச் பண்ண போகிறோம் கைஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1K வியூஸ் ரீச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான். ரொம்ப நன்றி கைஸ். 1K வியூஸ் ரீச் பண்ணுறோம். ரீச் பண்ணிட்டோன்னே அதை ஒரு வீடியோவாக போடுறோம் கைஸ். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் அதை காமிக்கிறேன். ஸோ ஃபுல்லாக கழிட்டு இது ஃபுல்லாக கழட்டிட்டு ஏன்னா இவ்வளோ தான் கழட்டுறதுக்கு வர ஒன்றுமே இல்லை. நான் எல்லாத்தையுமே அப்படியே காமிச்சிடுறேன் அந்த டயரோட. ஸோ ஸ்க்ரூஸ் ஸோ அவ்வளோதான் கைஸ், வேறு எதுவுமே இல்லை. நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே காமிச்சேன். சின்ன பிள்ளைங்க வந்து இன்னொன்று காமிங்க. இன்னொன்று சின்ன பிள்ளைங்ககிட்ட நீங்கள் கொடுக்கறதுக்கு இவங்க என்ன தான் உடைச்சாலுமே இது உடையாது பாருங்க. இது அக்கா போனால் அதுக்குன்னு ஸ்க்ரூ இருக்குது, அதை வச்சு போட்டுடலாம். ஸோ அதனால தான் என் தம்பிக்கு நம்ம வந்து வாங்கி கொடுத்தனேன். அது ஒரு ரீசன். ஸோ வாங்க கைஸ், இப்போ நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை போட்டுடலாம். நம்ம வந்து ஸ்க்ரூ போட்டுடலாம். ஸோ ஃபுல் டைட் வச்சுக்கலாம். டைட் வச்சிடலாம் கைஸ். எந்த அளவுக்கு நம்ம டைட் வைக்கணுமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபுல் டைட்டிங் வச்சுருக்கு. ஸோ நான் உங்களுக்கு கார் காமிக்கிறேன். ஸோ கார் காமிக்கும் போது இந்த மாதிரி போட்டால் எனக்கு என்னமோ கொஞ்சம் நல்லா இருக்காத மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால் இதை நான் வந்து இப்படி கழட்டிக்கிட்டேன். ஸோ இப்படி கழட்டிக்கலாம். ஸோ அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி பார்த்தீங்கன்னா எல்லா டயலுமே நீங்கள் கழட்டிக்கலாம், உங்கள் இஷ்டமாக. உங்களுக்கு வந்து இது இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து கழட்டாமையும் வந்து போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இது ஒன்று. ஸோ இன்னும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் பண்ணிங்கன்னா நான் இது எதுக்காக வேணா, ஏன்னா இன்றைக்கி வந்து என் தம்பிக்கு வந்து பிறந்த நாள். எல்லோரும் கமெண்டில் வந்து ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த வீடியோ என்னைக்கு போயிட்டுருக்குன்னா May 17 மே மாதம் இன்றைக்கி தான் பிறந்த நாள். அதுக்காக தான் இது நாங்கள் வாங்கி கொடுத்தோமே, நாங்கள் பிளான் பண்ணி வாங்கி கொடுத்தோம். ஸோ
ஸோ போங்க கைஸ், இப்போ நம்ம வந்து டயரை போட்டுடலாம். ஸோ வந்து டயரை போட்டுட்டு ஸோ வந்து ஃபுல் டைட் வச்சுக்கோங்க. இப்போ இன்னும் நான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இது எங்களுக்கு போட வந்து விருப்பம் இல்லை. ஸோ ஏன்னா காருக்கு இது போட்டால் நல்லா இல்லாத மாதிரி இருந்துச்சு. பட் உங்களுக்கு இஷ்டம் தான் நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ ஏன்னா ஜாலியாகவும் ஏன் ரொம்ப நேரமாக என் தம்பி விளையாண்டு தான் இருந்தான். ஸோ ரொம்ப நேரமாக என் தம்பி விளையாண்டுட்டு தான் இருந்தான். ஏன்னா இது வந்து என் தம்பி பர்த்டேக்கு தான் வாங்கணும். ஸோ வந்து நான் இப்போ தான் பிரிக்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் ஆல்ரெடி பிரித்து அவன் இவ்வளோ நேரமாக விளையாண்டு தான் நான் அவனுக்கு பிடிச்சிருந்துச்சு காய்ஸ். ஏன்னா ஸோ வந்து அது பார்த்தீங்கன்னா இது வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும்னு என் தம்பி சொன்னான். ஸோ ஆனால் இந்த மாதிரி நம்ம யூடியூப் சேனலில் போடலான்னா இதை ஒரு வீடியோவே என்னான்னு சொல்லி அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இப்படி வச்சுக்கோங்க. காருக்கு நம்மளுக்கு வந்து இது இப்படி வைக்கிறது காய்ஸ், இப்படி வைக்காதீங்க. ஏன்னா அது காருன்றதால இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு ஸோ அந்த வீடியோ வந்து எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தெரியல. எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா இந்த பொம்மையை வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வாங்கி தரது ரொம்ப நல்லது காய்ஸ். ஏன்னா வந்து நிறைய பேர் இந்த காலத்தில் வந்து பொம்மை வாங்கிட்டாங்கன்னு நிறைய பேரண்ட்ஸ் அடம் பிடிக்கிறாங்க. ஸோ வந்து ஐயோ நிறைய சின்ன குழந்தைங்க வந்து அடம் பிடிக்கிறாங்க. அப்பா பொம்மை வாங்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் இந்த பொம்மையை வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ வந்து ஸோ பாத்ரூம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் நம்ம கார். ஸோ தரமான ஒரு என்ட்ரி நாங்கள் வந்தாலே நான் தம்பி இப்படி விளாண்டாங்க. வாங்கி வந்த புதுசில் இப்படி விளாண்டுட்டு இருந்தான். அந்த இப்படி அப்படி வீடு கட்டிடுது. எப்படி நான் இங்கே வந்து இப்படி இவ்வாறு காய்ஸ் நான் தள்ளி விடுறேன். இப்போ சின்ன குழந்தை பார்த்தீங்கன்னா இப்படி தள்ளி விட்டு ஸோ அங்கேருந்து இப்படி தள்ளி விடுவாங்க. அதை அந்த தள்ளி விடேன் பார்த்தீங்கன்னா இப்படி தள்ளி விட்டு நம்ம அப்படி விளாண்டுக்கலாம் காய்ஸ். எனவே நெக்ஸ்ட் நம்ம இப்போ பொல்ட்லினா மாற்றலாம். ஜேசிபியா இல்லை காய்ஸ், நாங்கள் வந்து ஜேசிபியாக தான் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லை காய்ஸ், இப்போ நம்ம இதை மட்டும் எடுத்து இப்படி வச்சுக்க வேண்டியதான். ஸோ இன்னொன்று நீங்கள் இதெல்லாம் கழட்டாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இதை மட்டும் கழட்டிட்டு இப்படி ஸ்க்ரூவாக போட்டுட்டு பாருங்க, நான் உங்களுக்கு செஞ்சே காமிக்கிறேன். நானே இப்போ தான் பார்த்தேங்க. ஸோ இப்படியும் கழட்டிக்கலாம் நம்மளால. ஸோ இதை ஒரு பாட்டை மட்டும் வச்சுட்டு இப்படியும் ஸோ இப்படி போட முடியாது. பார்த்தீங்கன்னா இப்படி சும்மா இப்படி ஸ்டைலு கூட இப்படி வச்சுட்டு சும்மா காராகவே நாங்கள் வந்தாலே இப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதை போட்டுடலாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்தாலே அந்த வெறிகுண்டை வச்சு என்ன பண்ண போகிறா பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நம்ம இப்படி இதெல்லாம் போட்டு வச்சு எடுத்துகிட்டு போகலாம். பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் இப்படி தான் சின்ன குழந்தைங்கன்னா விளையாடுவாங்களே. ஸோ பார்த்தீங்கன்னா நானும் இப்போ இந்த பொம்மையை விளையாட்டு நானும் ஒரு சின்ன குழந்தை ஆகிட்டேன் காய்ஸ். பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்துகிட்டு போகிறது. ஸோ இப்படி எடுத்துகிட்டு போகிறது. ஸோ இப்படி வச்சு விளாட்லாம். ஸோ இந்த பொம்மை எனக்குமே ரொம்ப பிடிச்சிச்சு காய்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்குமே இந்த ஸோ என் தம்பி காலையிலேருந்து சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆனால் இதில் மண் அள்ளி போட்டு ஸோ இப்படி விளையாடணும் அப்படி சொல்லிட்டு இருந்தான். ஸோ சின்ன குழந்தைங்கன்னா மண்ணள்ளி விளையாட வந்து ரொம்ப ஜாலியாகவே இருக்கும். ஸோ மண்ணிலையும் போகிற மாதிரி தான் கொஞ்சம் பெரிய டயராக கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன்னா ஆஃப் ரோட் நிறைய குழந்தைங்க வந்து இப்படி மண் எடுத்துகிட்டு போய் இப்படி மண் இப்போ தான் மண்ணுனா இப்படி மண் எடுத்துகிட்டு போய் இதை இப்படி அழுறதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதான் மண்ணா இப்படி அழுறது. ஸோ அதனால தான் அவங்களுக்கு கொஞ்சம் பெரிய டயர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃப் ரோட்லேயே இது வந்து சூப்பராக இருக்கும் லைஃப். ஸோ எனவே இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்டில் வந்து என் தம்பிக்கு வந்து ஹாப்பி பர்த்டேன்னு ஒரு கமெண்ட் போடுங்க கைஸ்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.